வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பென் ஜான்சன் எழுதின கம் மை சிலியா இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயம் ஜான்சன் எழுதின ஓல்போனுன்ற பிளேலேருந்து எடுத்த ஒரு பகுதி தான் இது. இது அந்த பிளேயில் இருக்கக்கூடிய ஓல்போன்றவர் செலியான்ற பெண்மணியை பார்த்து பாடுற மாதிரி எழுதியிருக்காரு. செலியாவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு. ஆனால் அவங்களுடைய கணவர் எப்படின்னா, ஓல்போனால் நமக்கு ஆதாயம் கிடைக்குன்றதுனால அவரே அவர் மனைவியை அவர்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. இந்த பாட்டு எப்படின்னா கார்பே டியம் சொல்லுவாங்க. அதாவது இருக்கும்போதே அனுபவிச்சுடு, காற்று உள்ள போதே தொற்றிக்கோள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, இளமை இருக்கும்போதே நம்ம அனுபவிச்சிடணும். ஏன்னா இளமை போயிடுச்சுன்னா நமக்கு வயோதிகம் வந்துடும், அப்புறம் இறப்பு தான். இருக்கும் போதே நம்ம அனுபவிக்கணும்னு சொல்கிற மாதிரி கருத்தை தான் இதில் அவர் வெளிப்படுத்துகிறாரு. இங்கே ஓல்போன் சிலியாவை தன்னோட காதலியாக இருக்க சொல்லி கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் நம்ம உடம்புல இளமை இருக்குது, அதனால் நம்ம காதலை அனுபவிக்க முடியும். நேரம் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்காது, இப்போ இருக்குது, ஆனால் எப்போதுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் போக 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 நம்மளை விட்டு இந்த இளமையும் போயிடும், நம்மளும் உயிரோடு இருக்க மாட்டோம். கடவுளுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறது உன்னோட அழகும் இளமையும் தான், அதை நீ வீணடிக்கக்கூடாது. இப்போ சூரியன் அஸ்தமானம் ஆகுதுன்னா மறுநாள் அது திரும்பி உதயமாக போகுது. ஆனால் இளமை அது மாதிரி கிடையாது. ஒரு தடவை இளமை நம்ம விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு திரும்பி வரவே வராது. அதுக்கப்புறம் வெறும் இருள் தான். எது போச்சோ அது திருப்பி நமக்கு திருப்பி என்ன பண்ணாலும் திருப்பி கொண்டு வரவே முடியாது. வாழ்க்கையே சின்னது, அதில் இளமை காலன்றது அதை விட சின்னது. அந்த இளமை காலத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு. அதே சமயத்தில் சிலியாக்கிட்ட சொல்கிறாரு, மற்றவங்க என்ன பேசுவாங்கலாம் கவலைப்படாத, ஏன்னா அவங்க என்ன வேணால் சொல்லட்டும், எல்லாமே வெறும் பொம்மைகள் தான். புகழாக இருந்தாலும் சரி, வதந்தியாக இருந்தாலும் சரி, எல்லாம் பொம்மை தான். கொஞ்ச நேரம் எல்லாரும் விளையாடிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது பாவம்ன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அது பாவம், இல்லைன்னா அது தெரியாது. நம்ம யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலாம். சுற்றி அக்கா நம்மளையே பார்த்துட்டு இருக்கோம், கண்ணில் படாமல் நம்ம பார்த்துக்கலாம். உன் வீட்டுக்காரரோட அதாவது கணவர்கிட்டையும் எந்த விஷயமும் போகாமலும் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் இப்போவே உன் கணவரை ஒரு வேலையாக வெளியில் அமுச்சிட்டேன், அதனால் நீ எதை பற்றியுமே பயப்பட தேவையில்லை. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வெளியில் அமுச்சாச்சு, யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்ம செய்ய போகிற பாவம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஓல்போனை பொறுத்த வரைக்கும் ஒரு பழத்தை திருடுறது தப்பில்லை. அதாவது இந்த காதல் ஒரு வரம் மீறிய காதல், அந்த காதலில் தப்பு இல்லை. அது எப்போ பாவம் ஆகும்னா அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தான் பாவம். நம்ம ஒரு க்ரைம், ஏதோ ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறு வெளியில் வராத வரைக்கும் அது தவறே இல்லை. மறைவாக இருக்கிற வரைக்கும் அது யாருக்குமே தெரியாத வரைக்கும் அது தவறே இல்லை. நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். யாரும் நம்மளை பிடிக்கக்கூடாது, யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது. அதனால் நான் என்னென்னலாம் முன்னெச்சரிக்கையாக எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கையும் எடுத்துட்டேன். அதனால் இப்போ நீ நானும் காதலர்களாக இருக்கிறதுனால தப்பே இல்லை. அதனால் வா என்னோட படுக்கையை பகிர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி வா, காலம் இருக்கும் போதே நம்ம அனுபவிக்கலான்னு கூப்பிட்ற மாதிரி இந்த பாடலை அவர் எழுதியிருக்காரு. வாங்க இதை படித்து பார்க்கலாம். கம் மை சிலியா, லெட் அஸ் ப்ரூவ் வைல் வி கேன் த ஸ்போர்ட்ஸ் ஆஃப் லவ். அவர் சிலியாவை அழைக்கிறாரு, சொல்கிறாரு, நம்மளால் முடியும் போதே நம்ம காதலை அனுபவிக்கலாம். டைம் வில் நாட் பி அஸ் ஃபார் எவர். காலம் எப்பொழுதுமே நமக்கே இருக்காது. ஹீ அட் லென்த் ஆர் குட் வில் செவர். அதாவது கொஞ்ச நாள் போச்சுன்னா காலம் நம்மக்கிட்ட இருக்க நல்லது, அதாவது இளமையெல்லாம் எடுத்துடும். ஸ்பெண்ட் நாட் தென் ஹிஸ் கிஃப்ட்ஸ் இன் வெயின். அதாவது கடவுள் உனக்கு நிறைய பரிசு கொடுத்துருக்காரு, அதை வீணடிக்காத. சன்ஸ் தட் செட் மே ரைஸ் அகெயின். சூரியன் மறையுதுன்னா மறுநாள் உதிச்சிடும். பட் இஃப் ஒன்ஸ் வி லூஸ் திஸ் லைட் இட்ஸ் வித் அஸ் பர்பெச்சுவல் நைட். ஆனால் நம்மளுடைய இளமை, லைட் இங்கே இளமை, அதை விட்டு போயிடுச்சுன்னா எப்போதும் இருள் தான், இரவு தான் அப்படின்னு சொல்கிறாரு. வை ஷுட் வி டிஃபர் அ சாய்ஸ். ஏன் நம்ம சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்கக்கூடாது? ஃபேம் அண்ட் ரூமர் ஆர் பெட் டாய்ஸ். நீ மற்றவங்க என்ன பேசுவாங்களோன்னு பயப்படலாம், ஆனால் அதெல்லாம் பொம்மை தான். யாராவது பொம்மையை வச்சு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருப்பாங்களா? கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, தூக்கி போட்டு போயிடுவாங்க. இல்லை வேறு பொம்மை கிடச்சதுன்னா அந்த பொம்மையோடு விளையாட போயிடுவாங்க. cannot be delude the eyes of a few poor household spies. அதாவது சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த ஸ்பை பண்ணுறாங்க இல்லையா, நம்ம வேவு பார்க்குறாங்களே நம்ம என்ன செய்கிறோன்னு, அவங்க கண்ணை நம்மளால் மறைச்சிட்டு செய்ய முடியாது. Or his easier years begun so removed by our wire.
இல்லைன்னா அவர் காதுக்கு எந்த விஷயமும் போகாத மாதிரி பார்த்துக்க முடியாதா? இப்போ கூட பாரு, நான் வேலை கொடுத்து வெளியில் அமைச்சிருக்கேன். இட் இஸ் நோ சின் லவ்ஸ் ஃப்ரூட் டு ஸ்டீல். அதாவது காதல்ன்ற பழத்தை வந்து திருடுறது தப்பே இல்லை, பாவமே இல்லை. பட் த ஸ்வீட் ஸ்டெப்ஸ் டு ரிவீல் டு பி டேக்கன் டு பி சீன். ஆனால் அது எப்போ தப்பா எப்போ பாவமாகனா, யாராவது பார்த்துட்டா, யாராவது நம்மளை பிடிச்சிட்டா. தீஸ் ஹாவ் கிரைம்ஸ் அக்கௌண்டட் பீன். அப்போ தான் அது வந்து பாவமாகவும் தவறாகும். ஆனால் யாருமே பார்க்காத மாதிரி, யாருமே கேட்காத மாதிரி நான் எல்லாருப்படையும் பண்ணிட்டேன், அதனால நீ தைரியமாக இருக்கலான்னு சொல்கிற மாதிரி இந்த கவிதை எழுதியிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.